இப்போ எடப்பாடியார் சொல்றாரு, ஒரு வியூகத்தை சொல்றாரு, 6 மாதங்கள்ல ஒரு சிதறடிக்காம நாங்க ஒரு அணியை வந்து அமைப்போம், உறுதியா அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? பிஜேபி உள்ளடங்காத ஒரு கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொன்னாங்க, ஒரு கற்பனை கதையே சொன்னாரு. திமுக கூட்டணி அப்படி இப்படின்னு. திமுக கூட்டணி அப்படியே இருக்கான்னு எலெக்ஷன் நேரத்துல பாக்குறாங்க. ஏன்னா நிச்சயம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திருமாவளவனுக்கு அதே 6 சீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. 6 சீட்டு வாங்கிட்டு திருமாவளவன் நின்னான்னா அதை விட அவருக்கு அரசியல் கேவலம் உலகத்துல வேற எங்கேயுமே அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதான் மக்கள் மத்தியில. இன்னைக்கு வந்து அவரு ஒரு கிங் மேக்கரா பாக்குறாங்க இல்லையா, அப்புறமா அவரை வந்து வேற ஏதோ மேக்கரா தான் பார்ப்பாங்க. 6 சீட் வாங்கி நின்றாங்க. 6 சீட்டுக்கு மேல வந்து திமுக கூட்டணி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப அங்கிருந்து வெளியே வருவாங்க. விடுதலை வெளியே வந்தா விடுதலை மட்டும் வெளியே வரும், கம்யூனிஸ்டுகள் வரலாம், சில இஸ்லாமிய அமைப்புகள் வரலாம். காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் வர வாய்ப்பு இல்லை.